வணக்கம். இன்றைக்கி கொத்தமல்லி கோகனட் சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு 3, வத்தல் ஒரு 3, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதில் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்து 1 கப் கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் வதக்குங்க. ஒரு 1/2 மினிட்லேயே நல்லா குக் ஆயிரும். அடுத்து அதே கப்பில் 1 கப் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. லைட்டாக வதக்குனா போதும். அடுத்து ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எப்படி தாளிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்க்கலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தேங்காய் சட்னியை இதில் ஊற்றிடுங்க. இப்படியே கட்டியாக வேணுனாலும் ஓகே, எல்லாம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுட்டா போதும். ஸோ 2 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.